ஏசாயாவின் புஸ்தகம் 89வது அதிகாரம் 1 to 26 வசனங்களை இன்றைய தினத்தில் தியானிப்போம். இஸ்ராயேலாகிய ஏத்தானின் மஸ்கீல் என்னும் போதக சங்கீதம். கர்த்தரின் கிருபைகளை என்றென்றைக்கும் பாடுவேன், உமது உண்மையை தலைமுறையாக என் வாயினால் அறிவிப்பேன். என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவனோடே உடன்படிக்கை பண்ணி என் தாசனாகிய தாவீதை நோக்கி, கர்த்தாவே, வானங்கள் உம்முடைய அதிசயங்களை துதிக்கும், பரிசுத்தவான்களின் சபையிலே உம்முடைய உண்மையும் விளங்கும். தேவனுடைய பரிசுத்தவான்களுடைய ஆலோசனை சபையில் மிகவும் பயப்படத்தக்கவர், தம்மை சூழ்ந்திருக்கிற அனைவராலும் அஞ்சப்படத்தக்கவர். தேவரீர் சமுத்திரத்தின் பெருமையை ஆளுகிறவர், அதன் அலைகள் எழும்பும் போது அவைகளை அடங்க பண்ணுகிறீர். வானங்கள் உம்முடையது, பூமியும் உம்முடையது, பூலோகத்தையும் அதிலுள்ள யாவையும் நீரே அஸ்திபாரப்படுத்தினீர். உம்முடைய வல்லமையுள்ள புயம் இருக்கிறது, உம்முடைய கரம் பராக்கிரமம் உள்ளது, உம்முடைய வலது கரம் உன்னதமானது. கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள். கர்த்தாவே, அவர்கள் உம்முடைய முகத்தின் வெளிச்சத்திலே நடப்பார்கள். நீரே அவர்களின் பலத்தின் மகிமையாயிருக்கிறீர், உம்முடைய தயவினால் எங்கள் கொம்பு உயரும். அப்பொழுது நீர் உம்முடைய பக்தனுக்கு தரிசனமாகி சகாயம் செய்யத்தக்க சக்தியை ஒரு சௌரியவான் மேல் வைத்து ஜனத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவனை உயர்த்தினேன். என் கை அவனோட உறுதியாயிருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும். அவன் சத்துருக்களை அவனுக்கு முன்பாக மடங்கடித்து அவனை பகைக்கிறவர்களை வெட்டுவேன். அவன் கையை சமுத்திரத்தின் மேலும் அவன் வலது கரத்தை ஆறுகளின் மேலும் ஆளும்படி வைப்பேன். அல்லேலூயா. நாம் யாவரும் அமர்ந்து கொள்வோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சங்கீதத்தில் 89வது சங்கீதத்தில் 8வது வசனத்தை வாசிக்கலாம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை போல வல்லமை உள்ள கர்த்தர் யார்? உம்மை போல வல்லமை உள்ள கர்த்தர் யார்? எரேமியாவின் புஸ்தகம் 10:6 எடுத்தவர்கள் வாசிக்கலாம். எரேமியாவின் புஸ்தகம் 10:6. உம்மை போல வல்லமை உள்ள கர்த்தர் யார்? கர்த்தாவே, உமக்கு ஒப்பானவர் இல்லை, நீரே பெரியவர், உமது நாமமே வல்லமையில் பெரியது. அல்லேலூயா. உமக்கு ஒப்பானவர் யாருன்னு கேட்கும்போது அவருக்கு ஒப்பானவர் அவர் தான். அல்லேலூயா. கர்த்தாவே, உமக்கு ஒப்பானவர் இல்லை, நீரே பெரியவர். அவர் மாத்திரம்தான் என்னது? பெரியவராய் இருக்கிறார். அவருடைய நாமம் வல்லமையில் பெரியது. அல்லேலூயா. அவருடைய நாமம் எப்படிப்பட்டது? வல்லமையில் பெரியது. இவர் சர்வ வல்ல தேவன். இவர் உருவாக்குகிற தேவன். அல்லேலூயா. இவர் உருவாக்குகிற வல்லமை உடையவர். அல்லேலூயா. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17:1 வாசிக்கலாம். ஆதியாகமம் 17:1. ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு சர்வ வல்லமை உள்ள தேவன், எல்லாவற்றையும் உருவாக்குகிற தேவன் என்பதை ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. அதே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28:3 வாசிக்கலாம். சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து
நீ பல ஜன கூட்டமாகும்படி உன்னை பலுகவும் பெருகவும் பண்ணி. அல்லேலூயா. இவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறபடினால இவர் என்ன செய்கிறாரு? ஆபிரகாமுக்கு தோன்றி நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறார். அல்லேலூயா. அவர் பெருக பண்ணுகிறவர், உருவாக்குகிறவர், அப்படிப்பட்ட வல்லமை உடைய தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 35:11 வாசிக்கலாம். பின்னும் தேவன் அவனை நோக்கி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ பழுகி பெருகுவாயாக, ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் உன்னிலிருந்து உண்டாகும், ராஜாக்களும் உன் சந்ததியில் பிறப்பார்கள். அல்லேலூயா. பாருங்க, பழுகி பெருகுகிற ஒரு கூட்டமாய் தேவன் என்ன செய்கிறார்? உருவாக்குகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. உபாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 24 வாசிக்கலாம். உபாகமம் 3:24. கர்த்தராகிய ஆண்டவரே, நீர் உமது அடியேனுக்கு உமது மகத்துவத்தையும் உமது வல்லமையுள்ள கரத்தையும் காண்பிக்க தொடங்கினீர். வானத்திலும் பூமியிலும் உம்முடைய கிரியைகளுக்கும் உம்முடைய வல்லமைகளுக்கும் ஒப்பாக செய்யத்தக்க தேவன் யார்? பாருங்க, அவர் மனிதரை உருவாக்குகிறவர், பழுகி பெருக பண்ணுகிறவர் மாத்திரமல்ல, வானத்தையும் பூமியும் உருவாக்கினவர். அல்லேலூயா. அவர் இப்போ நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் கிளாஸில் ஒரு பாடம், அதாவது டே நைட் அப்படின்னு ஒரு பாடம் இருக்குது. இந்த பாடத்தில் பூமியை பற்றி சூரியனை பற்றி ஒரு பகுதியில் இருக்குது. அப்போ அதில் நிறைய நட்சத்திரங்கள் இருக்குது நம்ம வானத்தில் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. இந்த நட்சத்திரங்கள் பார்ப்பதுக்கு சிறியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. சூரியனே நம்ம கண்ணுக்கு எப்படி இருக்குது? சிறியதாக தான் தெரியுது, ரொம்ப தூரத்தில் இருக்கிறதுனால சிறியதாக இருக்குது. இந்த நட்சத்திரங்கள் ரொம்ப சிறியதாக இருக்குது. ஏன் அப்படின்னா சூரியனை விட அதிக தொலைவில் இந்த நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ நான் யோசித்து பார்த்தேன், இந்த நட்சத்திரங்கள்லாம் எவ்வளோ சின்னதாக இருக்குது, ஏகப்பட்ட நட்சத்திரங்கள் இருக்குது. அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு உலகம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஆண்டவர் அவருடைய வல்லமையை பாருங்கள், எவ்வளோ உலகங்களை படைச்சிருக்கிறாரு அவர். அதெல்லாம் யோசிக்கும் போது அவர் எவ்வளோ பெரிய பராக்கிரமசாலி, எவ்வளோ பெரிய வல்லமை உள்ளவர் அப்படின்றத நம்ம என்ன செய்கிறோம்? ஆச்சரியமாய் பார்க்கிறோம். அல்லேலூயா. அதை நம்ம உட்காந்து யோசித்து பார்த்தோன்னா தான் தெரியும் அவருடைய வல்லமை எவ்வளோ பெரிய வல்லமை அப்படின்றது. அல்லேலூயா. இவர் உருவாக்குகிற வல்லமை உள்ளவர் மாத்திரமல்ல, இவர் ஆளுகை செய்கிற வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. சங்கீதங்களின் புஸ்தகம் 66:7 எடுத்தவங்க வாசிக்கணும். சங்கீதம் 66:7. அவர் தம்முடைய வல்லமையினால் என்றென்றைக்கும் அரசாளுகிறார். அவருடைய கண்கள் ஜாதிகளின் மேல் நோக்கமாயிருக்கிறது, துரோகிகள் தங்களை உயர்த்தார்ந்து இருப்பார்களாக. அல்லேலூயா. தேவன் நம்மை அரசாளுகிற தெய்வமாய் இருக்கிறார். அதுதான் இந்த வசனத்தில் போடப்பட்டிருக்கு. அவர் தம்முடைய வல்லமையினால் என்றென்றைக்கும் அரசாளுகிறவர். நேற்று மட்டுமில்லை, இன்று மட்டுமில்லை, இன்று வருகிற காலங்களிலும் அவர் நம்மை அரசாளுகிற தேவனாக காணப்படுகிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 110:1-2 வாசிக்கலாம். கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரிசத்தில் உட்காரும் என்றார். கர்த்தர் சியோனிலிருந்து உமது வல்லமையின் செங்கோலை அனுப்புவார், நீர் உம்முடைய சத்துருக்களின் நடுவே ஆளுகை செய்யும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்ட வசனங்கள். அவர் நம்மை என்றென்றைக்கும் ஆளுகை செய்கிறவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ மாத்திரமில்லை, இஸ்ரேல் ஜனங்களை தேவன் வழிநடத்தி கொண்டு வரும்போதும் தேவன் என்ன செஞ்சார்? தம்முடைய ஜனங்களை அவர் ஆளுகை செய்ய வேண்டும் என்று நினைத்தார். அதனால தான் பார்வோனுடைய அடிமைத்தனத்திலிருந்து என்ன பண்ணினார்? மீட்டு கொண்டு வந்தார். அல்லேலூயா. தன்னுடைய ஜனங்களை வேறு யாரும் என்ன செய்யக்கூடாது? ஆளுகை செய்யக்கூடாது என்று அவர் விரும்பினார். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. மூன்றிலிருந்து வாசிக்கலாம். சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன்.
ஆனாலும் யெகோவா என்னும் என் நாமத்தினால் நான் அவர்களுக்கு ஐயப்படவில்லை. அவர்கள் பரதேசிகளாய் தங்கின தேசமாகிய கானான் தேசத்தை அவர்களுக்கு கொடுப்பேன் என்று நான் அவர்களோட உடன்படிக்கையும் ஏற்படுத்தியிருக்கிறேன். எகிப்தியர் அடிமை கொள்கிற இஸ்ரவேலர் புத்திரரின் பெருமூச்சையும் நான் கேட்டு என் உடன்படிக்கையை நினைத்தேன். ஆதலால் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நானே கர்த்தர், உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து உங்களை அவர்கள் அடிமைத்தனத்திற்கு நீங்களாக்கி ஓங்கிய கையினாலும் மகா தண்டனைகளினாலும் உங்களை மீட்டு உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாய் இருப்பேன். உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள். அல்லேலூயா. பாருங்க, அவர் நம்ம மேல் ஆளுகை செலுத்தினதுனால தான் நம்ம என்ன செஞ்சார்? அடிமைத்தனத்திலிருந்து நம்மை மீட்டு கொண்டு வந்தார். அல்லேலூயா. இன்றைக்கும் அவர் நம்மை ஆளுகை செய்கிற தேவனாய் காணப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு உருவாக்குகிற தேவனாயும் இருக்கிறார், ஆளுகை செய்கிற தேவனாயும் இருக்கிறார். அடுத்து குணப்படுத்துகிற தேவன், குணப்படுத்துகிற வல்லமை உடையவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. லூக்காவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 5:17. பின்பு ஒரு நாள் அவர் உபதேசித்துக் கொண்டிருக்கும் போது கலிலேயா யூதேய நாடுகளில் உள்ள சகல கிராமங்களிலும் எருசலேம் நகரத்திலும் இருந்து வந்த பரிசேயரும் நியாய சாஸ்திரிகளும் உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. அப்பொழுது சில மனுஷர் திமிர்வாதக்காரன் ஒருவனை படுக்கையோடு எடுத்துக்கொண்டு வந்து அவனை உள்ளே கொண்டு போகவும் அவர் முன்பாக வைக்கவும் வகை தேடினார்கள். அல்லேலூயா. பாருங்க, குணமாக்குகிற வல்லமை. அல்லேலூயா. இது மாத்திரமல்ல, லூக்காவின் புஸ்தகம் 6 17 19 வரைக்கும் வாசிக்கலாம். பின்பு அவர் அவர்களுடனே கூட இறங்கி சமமான இடத்திலே நின்றார். அங்கே அவருடைய சீஷரில் அநேகம் பேரும் அவருடைய உபதேசத்தை கேட்கும்படிக்கும் தங்கள் வியாதிகளில் நின்று குணமாக்கப்படும்படிக்கும் யூதேய தேசத்து திசைகள் யாவற்றிலும் இருந்து எருசலேம் நகரத்திலிருந்தும் தீரு சீதோன் பட்டணங்களில் இருக்கிற கடலோரத்திலிருந்தும் வந்தவர்களாகிய திரளான ஜனங்கள் இருந்தார்கள். அசுத்தாவினால் பாதிக்கப்பட்டவர்களும் வந்து ஆரோக்கியமடைந்தார்கள். அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு எல்லாரையும் குணமாக்கினபடியினாலே ஜனங்கள் யாவரும் அவரை தொடும்படிக்கு வகை தேடினார்கள். அல்லேலூயா. பாருங்க, அவருடைய வல்லமை, அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது. அப்போ எல்லாரும் என்ன செஞ்சாங்க? குணமானாங்க. அவரை தேடி போனவங்க எல்லாருமே குணமடைந்தாங்க. மத்தேயுவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 28 30 வரைக்கும் வாசிக்கலாம். அவர் வீட்டிற்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம், விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். அப்பொழுது அவருடைய கண்களை தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது என்றார். உடனே அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இங்கேயும் தேவனுடைய வல்லமை என்ன செய்யுது? போகுது. அது எப்படி போகுதுன்னா, நம்ம விசுவாசிக்கும் போது தேவனிடத்திலிருந்து நம்ம வல்லமையை என்ன செய்யலாம்? பெற்றுக்கொள்ளலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. லூக்காவின் புஸ்தகம் 9வது அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவர் தம்முடைய 12 சீஷரையும் வரவழைத்து சகல பிசாசுகளை துரத்தவும் வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுத்து. அல்லேலூயா. இந்த தேவன் பாருங்க, அவர் மாத்திரம் குணப்படுத்துகிற தேவன் அல்ல, அவருடைய சீஷர்களுக்கும் இந்த வல்லமையும் அதிகாரத்தையும் கொடுக்கிறார். எப்படி கொடுக்கிறார் அப்படின்னா, யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ, தேவனுடைய வல்லமை எனக்குள்ள இருக்கு, நான் பிறரை என்ன செய்யலாம்?
சுகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி விசுவாசிக்கிறாங்களோ அந்த விசுவாசத்தின் பொருட்டு தேவன் என்ன செய்கிறாரு, அவர்களுக்கும் வல்லமையை கொடுக்குறார். நம்ம ஒவ்வொருவரும் தேவனை நோக்கி அவருடைய வல்லமைக்காக விசுவாசித்து காத்திருப்போம். தேவன் அவருடைய வல்லமையை நமக்கு கொடுப்பார். நாமும் தேவனை என்ன செய்வோம், பிறருக்கு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து பிறருக்கு சாட்சியாக பிறரை சுகப்படுத்துகிறவர்களாக பிறரை உருவாக்குகிறவர்களாக நாமும் மாறுவோம். அல்லேலூயா. நாம் யாவரும் தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை மிகவும் நேசிக்கிற நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை உருவாக்குகிற வல்லமை உடையவராக, அரசாளுகிற வல்லமை உடையவராக, குணப்படுத்துகிற வல்லமை உடையவராக பார்த்திருக்கிறோம் சுவாமி. இது மாத்திரமில்லை, ஆசீர்வதிக்கிற வல்லமை உள்ளவர், கிருபை உள்ள வல்லமை உள்ளவர். அப்பா, நீர் வல்லமையில் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்பதை நாங்கள் அறிவோம் சுவாமி. அப்பா ஸ்தோத்திரம். சர்வ வல்லமையில் ஆண்டவரே சில வல்லமைகளை மட்டும் நாங்கள் இன்றைய தினத்தில் தியானிச்சிருக்கிறோம் ஆண்டவரே. இது ஜனங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும் சுவாமி. நீர் வல்லமை உள்ளவர் என்பதை நாங்கள் எங்கள் வாழ்நாள் எல்லாம் ஆண்டவரே நினைத்து மகிழ்ந்து களி கூறும்படியாய் தேவன் கிருபை செய்யுங்கப்பா. உங்களுடைய சபைக்காக ஜெபிக்கிறோம், சபையின் ஆராதனைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆராதனையில் உங்களுடைய சர்வ வல்லமை இறங்கி கிரியை செய்யட்டும் ஐயா. உங்களுடைய ஒவ்வொரு ஊழியங்கள்லையும் தேவனுடைய வல்லமை கிரியை செய்யட்டும் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீர் பெரியவர் என்பதை நீர் எங்களுக்கு காண்பிப்பீராக அப்பா. ஸ்தோத்திரம். புதிய புதிய ஆத்துமாக்களை எங்களுக்கு தாங்க. இந்த தேசம் ரட்சிக்கப்படணும். புதிய ஜனங்கள் ஆண்டவரே எங்களுக்கு எங்களுடைய கொள்ளை பொருள்களாய் நாங்கள் சம்பாதிக்க தேவன் கிருபை செய்யுங்கப்பா அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய சபையின் ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். சபையின் குடும்பங்களுக்கு சமாதானத்தை கொடுங்க. கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. வியாதிகள்லாம் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். படிக்கிற பிள்ளைகள் நல்லா படித்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே பெரிய ஆட்களாய் மாற தேவன் கிருபை செய்யுங்க. வேலை பார்க்குற பிள்ளைகளுக்கு நல்ல உயர்வுகளை கொடுங்க அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. திருமணமாகாத பிள்ளைகளுக்கு திருமண காரியங்களை ஒழுங்குபடுத்துங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுங்க ஆண்டவரே. பிரசவத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல பிரசவத்தை கொடுங்க. பிரசவத்தை ஆண்டவரே ஸ்தோத்திரம் சுகமாக்கி கொடுங்கப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். வயோதிகர்களுக்கு நல்ல சுகபல ஆரோக்கியத்தை கொடுங்க சுவாமி ஆண்டவரே. எல்லா துதி கன மகிமை எல்லாவற்றையும் ஒருவருக்கே செலுத்துகிறீர்கள். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.